சங்கீதம் 116, Psalms 116 எடுத்துக்கொள்வோம். இந்த சங்கீதத்தை எழுதியது யார் என்று நமக்கு தெளிவாக தெரியவில்லை. ஏனென்றால் தலைப்பில் யாருடைய பெயரையும் குறிப்பிடல. ஆனால் இந்த சங்கீதத்தை ஒருவேளை சில பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த நடைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது, எழுதின இந்த பிரகாரத்தை பார்க்கும் பொழுது ஒருவேளை தாவீது எழுதியிருக்கலாம் என்று சொல்லி ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். அல்லது இந்த சங்கீதத்தை இன்னும் ஒரு சிலர் எசேக்கியா தான் வியாதிப்பட்ட நாட்களிலே இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கலாம் என்று சொல்லி இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனா யார் எழுதியிருக்கிறாங்களோ இல்லையோ, இந்த வார்த்தையை, இந்த சங்கீதத்தை அவர் எழுதும்போது நான் சொல்லுவேன், நன்றி அவர் உள்ளத்தில் பெருக்கெடுத்து ஓடினதுனால, நன்றி உணர்வு அவரை உந்தி தள்ளினதுனால, கர்த்தர் அவருக்கு செய்த காரியங்களாம் நினைச்சு பார்க்கும்போது எப்படியெல்லாம் என் கர்த்தர் என்னை நடத்தியிருக்கிறார் என்று எல்லாம் அவர் யோசித்ததுனால இந்த சங்கீதத்தை அவர் எழுதினார் என்று நான் முழுவதுமாய் நான் நம்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து சங்கீதம் 116 12 14 வரைக்கும் யாராவது ஒருத்தர் வாசிங்க. சங்கீதம் 116 12 14 வரைக்கும். மேம் ஆமென். ஹalleluya. கரங்களை தட்டலாமா? ஹalleluya. என்ன அழகான ஒரு வார்த்தை பாருங்க. இதை தியானிக்க போகிறோம் இன்றைக்கு. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். சொல்லமா? எண்ணத்தை செலுத்துவேன். சத்தத்தை உயர்த்தி சொல்லலாம். எண்ணத்தை கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக, அவர் செய்த உபகாரங்களுக்கு ஈடாக நான் எண்ணத்தை செலுத்துவேன். இந்த வருஷத்தின் கடைசி ஓய்வு நாளில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நான் நேற்றைக்கு இந்த ஃப்ளையரை ரெடி பண்ணி போடும்பொழுது டெஸ்டிமோனி சண்டே என்று சொல்லி நான் போட்டிருந்தேன். ஒரு சிலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை கவனிச்சிருப்பீங்க. இன்றைக்கு நீங்கள், நான் பிரசங்கத்தின் நடுவிலே நான் உங்களுக்கு சாட்சிக்கான நேரத்தை நான் கொடுக்குறேன். வருஷத்தில் வேறு எப்பவுமே கொடுக்கறதில்ல, வருஷத்தில் கடைசி நாள் மட்டும்தான் நமக்கு நாம் சாட்சிக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ நீங்க ப்ரிப்பேரா இருங்க. இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டதுக்கும் அதுதான் காரணம். இன்றைக்கு நாம் கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களையும் நாம் நினைச்சு பார்க்க போகிறோம். நன்றி சொல்லுவது, துதி செய்வது, வேதம் சொல்லுகிறது செம்மையானவர்களுக்கு தகும் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. யோபு சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களையும் கர்த்தர் என் வாழ்க்கையில அவர் செய்திருக்கிறார் என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். சங்கீதத்திலே 33:1 வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 71:15 வசனம் சொல்லுகிறது, என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் அறிவேன் என்று சொன்னாரா? நீங்க செஞ்ச உபகாரத்தினுடைய தொகை கவுண்ட் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரா? என்ன தெரியுமா சொல்றாரு? நான் அறியேன். நீங்க செஞ்ச உபகாரங்களுக்கு அந்த தொகையை, நீங்க செஞ்ச அதிசயத்தின் தொகையை, கவுண்ட என்னால நம்ப முடியாத ஆண்டவரே, என்னால எண்ண முடியாத ஆண்டவரே. நம்ம பாடுறோம், ஒரு பாட்டு பாடுறோம், எண்ணி எண்ணி துதி செய்வாய். எவ்வளவுதான் எண்ணாலும் இன்னும் துதி செய்யறதுக்கு நிறைய இருக்கு. கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. எவ்வளவுதான் அவர் நன்மைகளை எண்ணனாலும் இன்னும் துதி செய்வதற்கு நிறைய இருக்குங்க. இங்க வேதம் சொல்லுகிறது பாருங்க. இவர் அழகா சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர், ஒரே தடவை. ஃபர்ஸ்ட் வசனம் மட்டும் வாசிங்க. அதே வசனம், அந்த சங்கீதம் 116:12 வசனம் மாத்திரம். யெகோவனா மகோಪಕಾರಗಳಿಗೆ, மகா உபகாரಗಳಿಗೆ. சொல்லமா? என்னங்க? மகா உபகாரಗಳಿಗೆ. தமிழ் என்ன சொல்லுகிறது? எல்லா உபகாரங்கள். இதை சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். எல்லா உபகாரங்கள். சொல்லமா? எல்லாம் சொல்லமா? எல்லா உபகாரங்கள். போதாது. எல்லா உபகாரங்கள். போதாது. எல்லா உபகாரங்கள். எல்லாரும் சொல்லமா? எல்லா. For all his benefits,
for all his benefits, for all his benefits, for all his benefits, எல்லா உபகாரங்கள், இன்னும் தெளிவா சொல்லலாம், எல்லா நன்மைகள், ஹalleluya, எல்லா அதிசயங்கள், ஹalleluya, எல்லா அற்புதங்கள், ஹalleluya, எல்லா நன்மைகள், ஹalleluya, எனக்கு செய்த, எனக்கு இறங்கி செய்த எல்லா உபகாரங்களுக்கு ஈடாக நான் என்னத்தை செலுத்துவேன். இந்த வார்த்தை சொல்லலாம். என் செய்தியும் தலைப்பும் இதுதான். What shall I render? What shall I render? என்னத்தை செலுத்துவேன். எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னத்தங்க கொடுப்பீங்க? சொல்ல மாட்டீங்களா? என்னத்தங்க செலுத்துவீங்க? என்ன பார்த்து சொல்லுங்க. என்னத்தை செலுத்துவப்பா நீ? கர்த்தர் உங்களுக்கு இறங்கி செய்த எல்லா உபகாரங்களுக்காக என்னத்தை செலுத்துவேன், என்னத்தை செலுத்துவேன். என் ஜெபங்களை அவர் கேட்டிருக்கிறாரே, அதற்கு ஈடாக நான் என்னத்தை செலுத்துவேன். என் ஜெபங்களுக்கு அவர் செவி கொடுத்திருக்கிறாரே, அதற்கு ஈடாக நான் என்னத்தை செலுத்துவேன். இந்த சங்கீதக்காரன் எழுதும் போதும் என்னென்னலாம் யோசிச்சிருப்பார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னை மரண கட்டுகளுக்கு விலக்கி காத்தாரே, அதற்கு என்னத்தை செலுத்துவேன். இந்த உலக மனிதர்கள் எல்லாம் எனக்கு நீதி நியாயத்தை செய்யாத போது என் கர்த்தர் நீதியாய் எனக்கு இருந்திருக்கிறாரே, அதற்கு ஈடாக நான் என்னத்தை செலுத்துவேன். கர்த்தர் இரக்கமுள்ளவராய் இருந்தாரே, அதற்கு ஈடாக நான் என்னத்தை செலுத்துவேன். சொல்லுங்க, எல்லா உபகாரங்களும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லா உபகாரங்களும், எல்லா உபகாரங்களும் நான் என்னத்தை செலுத்துவேன். ஆண்டவரே, என் பாவத்தை ஒவ்வொரு நாளும் மன்னித்துக் கொண்டிருக்கிறாரே, நான் செய்கிற துரோகத்தை, நான் செய்கிற அசிங்கத்தை அவர் மன்னிக்கிறாரே, அதற்கு ஈடாக நான் என்னத்தை செலுத்த முடியும். என்னை ஒவ்வொரு நாளும் ரட்சித்து இருக்கிறாரே, என்னை ஒவ்வொரு நாளும் போஷித்து இருக்கிறாரே, என்னை ஒவ்வொரு நாளும் காத்து இருக்கிறாரே, என்னை ஒவ்வொரு நாளும் தேற்றி இருக்கிறாரே. அவர் அடைக்கலமாய் இருந்திருக்கிறாரே, அவர் கேடகமாய் இருந்திருக்கிறாரே, அவர் துருக்கமாய் இருந்திருக்கிறாரே, அவர் கோட்டையா இருந்திருக்கிறாரே, அவர் தஞ்சமாய் இருந்திருக்கிறாரே, அவர் புகலிடமா இருந்திருக்கிறாரே, அவர் மறைவிடமா இருந்திருக்கிறாரே. நான் என்னத்தை செலுத்துவேன்? நான் என்னங்க செலுத்த முடியும் அவருக்கு? எனக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார், நான் என்னத்தை செலுத்த முடியும்? எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரே, அதற்கு ஈடாக நான் என்னத்தை செலுத்த முடியும்? எனக்கு மேல் கிருபையா இருந்திருக்கிறாரே, என் மேல் மனதுருக்கமா இருந்திருக்கிறாரே, என் மேல் தயவா இருந்திருக்கிறாரே, என்னை எப்போதும் அரவணைக்கிறவரா இருந்திருக்கிறாரே, என்னை தாய் போல தேய்ச்சிருக்கிறாரே, ஒரு தந்தையை போல ஆட்சி இருக்கிறாரே. நான் என்னத்தை செலுத்த முடியும்? எல்லா உபகாரங்களுக்கு நான் என்னத்தங்க செலுத்த முடியும்? What shall I render? What shall I render for all his benefits? நான் என்னத்தை செலுத்த முடியும்? ஈடு கட்டிட முடியுமா? ஈடு செஞ்சிட முடியுமா? ஒரு தராசை வச்சுக்கிட்டு அவர் செஞ்ச உபகாரங்கள்லாம் ஒரு தராசில் வச்சு இன்னொரு தராசை கொஞ்சம் கற்பனை பண்ணிக்குங்க. அந்த தராசில் நம்ம கொண்டு போறோம், தங்கத்தை கொண்டு போய் வைக்கிறோம். நான் சம்பாதிச்ச, கவனிங்க என்ன, நான் சம்பாதிச்ச, நான் சேர்த்து வச்ச அவர் மேலே நன்றி இருக்கிறதுனால கொண்டு போய் நான் செஞ்சதெல்லாம் பாருங்க, இதுதான் அவர் செஞ்ச நன்மை, நான் அவருக்கு வைக்க போறேன். இந்த பக்கம் ஏறுமா? என் தங்கத்தை முழுவதுமாய் சம்பாதிச்சதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தாலும் அவர் செஞ்சதுக்கு எதுவும் ஈடாகாது. ஏன்னா அவர் அந்த தங்கத்தில் தங்கமயமானவர். அவர் அது போய் அவருக்கு என்னங்க ஈடாகும்? நான் ஒரு வீட்டை கட்டி, இப்போ நம்ம பண்ணுறோமே, நம்ம வீட்டை கட்டி ஒரு மூலையில் ஒரு ஜெப அறையை கட்டிடுறோம். இது ஜெப அறை. என்ன பாருங்க, இது ஜெப. சொந்த வீடு கட்டுறவங்களாம் ஒரு ஜெப அறையை செஞ்சிருவாங்க, ஒரு ஜெப வீட்டை செஞ்சிருவாங்க, அவருக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கிடுவாங்க. அப்படி நான் கட்டி கொடுத்தாலும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அது கொஞ்சம்தான். என்னங்க, கொஞ்சம்தான். ஏதோ அட்லீஸ்ட் நம்ம ட்ரை பண்ணுறோம், ஆனாலும் அது கொஞ்சம்தான். ஏன்னா அந்த அறையை விட அவர் என்ன பார்த்து சொல்றாரு, என் பிதாவின் வீட்டில் அதிக வாசஸ்தலங்கள் உண்டு. அவர் செஞ்சதுக்கு நான் இதை செஞ்சா அது ஈடாயிடுமா?
இன்னும் ஒரு சிலர் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஒரு ஆலயத்தை கட்டிடலாம் அல்லது ஒரு மாளிகையை கட்டிடலாம், அந்த மாளிகையை கட்டி ஒரு கோபுரத்தை கட்டி அவருக்கு கொடுக்கலாம், அவர் செஞ்சதுக்கு ஏதாவது செய்யலாம். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம், கொஞ்சம்தான், அது கொஞ்சம்தாங்க. ஆண்டவருக்கு பக்கத்திலே போக முடியாது. ஏன்னா வானம் அவருக்கு சிங்காசனமும் பூமி அவருக்கு பாதப்படியுமாயிருக்கிறது. அவருக்கு என்னங்க பெரிய கோபுரத்தை நான் கட்டுறேன், பெரிய டவரை கட்டுறேன்னு சொல்லி அவருக்கு செஞ்சதுக்கு நான் செய்ய முடியும்? ஒரு மாட்டை அடித்தாலும் ஒரு ஆட்டை அடித்தாலும் அவருக்கு கொஞ்சம்தான். இனி அடிக்க வேண்டியதில்லை. ஆனால் சொல்கிறேன், நாம் இந்த உலகத்தையே அவர் காலடியில், இந்த உலகத்தையே ஜெயிச்சு அவர் காலடியில் வந்து கொட்டினாலும் பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம்தான். ஏன்னா பூமியும் அது நிறைவும் யாருடையது? அவர் செஞ்சதுக்கு நான் எதையும் கொண்டு போய் காலடியில் போட்டாலும் முடியாது. என் வாழ்நாள் முழுவதும் அவருக்கே என்னை அர்ப்பணித்தாலும் எல்லாம் கொஞ்சம்தான். இந்த சங்கீதக்காரன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. What shall I render? இந்த வார்த்தையை அவர் சொல்லும் போது இங்க உள்ள இருந்து அவருடைய உள்ளம் எப்படி பொங்கி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. What shall I render? நான் என்னத்தை செலுத்த முடியும் ஆண்டவரே? என் மேல நீங்க வச்ச கிருபை என்னத்தை செலுத்தினாலும் அது ஈடு கட்டிவிட முடியாதே, அது சொல்லி மாளாதே, அதுக்கு நான் எதையும் செய்து சரி கட்டிவிட முடியாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனசுல நினைச்சிருப்பாரு, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அவருக்கு